ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவினுடைய மாபெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்துவிட்டு இறை திருப்தியை தேடியவர்களாக இறை இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா இப்படி நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியங்களுக்கு, நல்ல அமல்களுக்கு தகுந்த கூலிகளை நாளை மறுமையில் நிரப்பமாக நமக்கு வழங்கி அருள் புரிவானாக. 23வது அத்தியாயத்தினுடைய 99வது 100வது வசனமாக அல்லாஹ் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவது: حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون. அவர்களில் ஒருவனுக்கு மரணம் வந்து சேரக்கூடிய வேளையில், இறைவனே, என்னை நீ உலகிற்கு திருப்பி அனுப்புவாயாக என்று சொல்லுவார். நான் விட்டு வந்த நல்ல அமல்களை, நற்காரியங்களை செய்வதற்காக என்றும் அவன் கெஞ்சுவார். அவ்வாறல்ல, அது அவன் கூறும் வெறும் வார்த்தைகளை அன்றி வேறு கிடையாது. அவர்கள் எழுப்பப்படும் நாள் வரைக்கும் அவர்களுக்கு முன்னால் ஒரு திரை இருக்கிறது. அந்த திரைமறைவு வாழ்விலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனங்கள் நம்மை எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், மனிதனுடைய மரணம் எந்த நேரத்திலும் வந்து சேரும். அந்த மரணம் வந்து சேரக்கூடிய நேரம் வரைக்கும் நம்முடைய அமல் சாலிஹாத்துகளை பிற்படுத்தி கொண்டே இருக்கக்கூடாது. எந்த அமல்களாக இருந்தாலும் அதனுடைய நேரங்களில் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும். மரணம் வந்து சேர்ந்து விட்டால் திரும்ப ஏதாவது அமல்கள் செய்வதற்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்கிறார். மரணத்தை பற்றி யாரிடத்திலும் சொல்லி தெரிவிக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. காரணம்,
சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரைக்கும், நோயாளிகளும் நோய் இல்லாதவர்களும் என்று எந்த பாரபட்சமும் இல்லாமல் எப்போதும் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் என்கிற ஒரு காரியம்தான் மரணம். அந்த மரணத்துக்கு முன்னால் அமல் சாலிஹாத்துகளை சரி செய்வது, நல்ல அமல்கள். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே நமக்கு நிறைய சான்ஸ் வழங்கி இருக்கிறார், நமக்கு நிறைய வழங்கப்பட்டிருக்கிறது. எத்தனை காலங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்றோமோ அத்தனை காலங்களிலும் நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடியவர்களாகவும், நன்மை செய்வதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டவர்களாகவும் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய அந்த அமல்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியை தேடி, இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக வேண்டி மட்டும் செய்ய வேண்டும் என்கிற ஒரு லட்சியத்தை நாம் இதில் ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டோம். நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்கள் அது பல நிலையிலே செய்கின்றார்கள். ஒன்றாவதாக அல்லாஹு கடமையாக்கி விட்டாலே என்கிற அடிப்படை, அது ஒரு அடிப்படை. நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நாம் செய்யாவிட்டால் அதை மக்கள் குறை சொல்வார்கள். நமக்கென்ன என்று விட்டுவிட்டால் மக்கள் நம்மை குறை சொல்வார்கள். ஒரு இஸ்லாமியனாக இருந்து ஒரு இஸ்லாமிய பெயர் வைத்துக் கொண்டு ஏன் தொழாமல் நடக்கிற, ஏன் நோன்பு வைக்காமல் நடக்கிற, ஏன் இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நடக்கிற அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசுவார்கள் என்பதற்காக அமல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம். இன்னும் ஒரு அடிப்படை என்ன, நான் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் எல்லோரும் பார்க்க வேண்டும், நான் சிறந்த ஒரு வணக்கசாலி என்று மக்கள் நினைக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலும் நிறைய மக்கள் என்ன செய்யலாம், அமல்களை செய்யலாம். அதே நேரத்தில் இந்த அமலை அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கிறான் என்றால் அதை ஆசையோடு, ரப்புக்கு நான் அடிமை, அந்த இறைவனுக்கு நான் அடிமை என்பதை வெளிக்காட்டும் விதமாக நம்மிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிப்பாடுதான் அமல். இதை நாம் புரிய வேண்டிய காரியம் என்னவென்றால், சாதாரணமாக அல்லாஹ் கடமையாக்கி விதித்திருக்கக்கூடிய, கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அது மட்டுமல்ல அமல்கள். அவைகள் மிகப்பெரிய அமல்களாக இருக்கலாம். தொழுகை போன்று, சக்காத் போன்று, நோன்பு போன்ற, ஹஜ்ஜு போன்ற கடமைகள் பெரிய அமல்கள். அந்த அமல்களை நாம் கண்டிப்பாக செய்யும். ஆனால் அது மட்டுமல்ல அமல்கள், நிறைய அமல் சாலிஹாத்து வேறையும் நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய வழிகள் வேறையும் நிறைய உண்டு. ஆகவே இறைவனுடைய திருப்திக்காக வேண்டி எது ஒன்றை நாம் செய்கின்றோமோ அவைகள் அமல்களுடைய பட்டியலில் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ தஆலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், லா யக்பலு மினல் அமலி, நற்செயல்களிலிருந்து எந்த ஒன்றையும் ஏற்றுக்கொள்வதில்லை, இல்லா மா கான ஹாலிசன் வபுத்தகி பிஹி வஜ்ஹு, அது உள தூய்மையுள்ள நிலையில் செய்யப்பட்டிருந்தால், உள்ள தூய்மையோடு செய்யப்பட்டிருந்தால், அவனுடைய திருப்பொருத்தத்தை, அவனுடைய திருமுகத்தை நாடி செய்திருந்தால் மட்டுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்வான். பல கம்பெனிகள் உண்டு, அவைகளில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்கள் எது, இவைகளை மட்டும்தான் இறைவன் ஏற்றுக்கொள்வான் என்று நமக்கு அந்த அமல்களை அறிமுகப்படுத்தி தந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார். அந்த அடிப்படையில் தன்னுடைய அந்த சமூகத்தை அப்படியே வளர்த்தி எடுத்தார். அந்த சமூகம் எந்த ஒரு நல்ல அமலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு முன்னோடிகளாக திகழ்வதற்கு அவர்களால் பண்படுத்தப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் பண்படுத்தப்பட்டவர்கள் அந்த சமூகம். உதாரணத்துக்கு சொல்லுவோம் என்று சொன்னால், மிகப்பெரிய கஷ்டமான அமல்களை நாம் செய்யும் போது நமக்கு தோன்றும், ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படி. இப்போ தராவீஹ் தொழுகை கூட உங்களுடைய பள்ளியில் 1.5 மணி நேரத்துக்கு மேலாக தொழுகிறீர்கள்.
பல இடங்களில் அது எவ்வளவுதான், அரை மணி நேரம் தான், ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்குவாங்க. அந்த பள்ளியில் தொழக்கூடிய மக்கள் இங்கே வந்து தொழுத ரொம்ப கஷ்டமாக தெரியும். என்னப்பா இவ்வளவு நேரம் இழுக்கிறாங்களே போட்டு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி கஷ்டமாக தெரியக்கூடிய அமல்களாக அந்த சஹாபா பெருமக்களுக்கு எந்த அமலும் இருந்தது கிடையாது. எந்த அமலும்னா பெரிய மலையை தூக்கி சுமக்க சொன்னாலும் அவங்க அதுக்கு தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்காக. ஒரு முறை பாருங்கள், அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழரை பற்றி வரலாறு இப்படி எழுதி வைக்கிறது. தபூக்கு போருக்கு வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். அறிவிப்பு செய்யக்கூடிய காலகட்டம் என்பது மிக கஷ்டமான காலகட்டம், மிக கடுமையான காலகட்டம். அதுவும் வியாபாரிகளை போன்றவர்கள், விவசாயிகளை போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து நகர மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நேரம். ஏன்னா அது பேரித்தம்பழங்களை அவர்கள் பயிரிட்டு இருக்கிறார்கள். கடுமையான சூடனுடைய காலகட்டத்தில் அவைகள் பழுப்பதற்கு தயாராக இருக்கும். அறுவடை செய்யக்கூடிய அந்த நேரத்தில் போருக்கு போகணும்னு சொன்னா யாரு போவா? முனாஃபிக்குகள் என்ன சொல்லிட்டாங்க? லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, நீங்கள் இவ்வளவு கொடுமையான சூட்டிலே நீங்கள் போகாதீர்கள், புறப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். ஆனால் முஃமின்களோ அல்லாஹ்வுடைய தூதர்கள் புறப்பட்டு விட்டார்கள். எதையெல்லாம் விட்டு புறப்பட்டார்கள்? எல்லாவற்றையும். எதையெல்லாம் அந்த இறை பாதைக்கு தயாராக கொடுக்க வேண்டுமோ அனைத்தையும் கொடுத்துதவி அவர்களுடன் போருக்கும் புறப்பட்டார்கள் முஃமின்கள். அவர்களில் ஒருவர் அபூதர் அல் கிஃபாரி. அந்த மனிதரும் போறார். அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ஒட்டகம், அதுவும் ரொம்ப பலகீனமான நொஞ்சான ஒட்டகம். அந்த ஒட்டகத்தில் போறார். எப்படியாவது போயிடலாம் அப்படின்ட்டு படையுடன் சேர்ந்து போகக்கூடிய அந்த அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவுக்கு வெளியே வந்த உடனேயே ஒட்டகம் படுத்துச்சு. என்னால் முடியாது அப்படின்ட்டு ஒட்டகம் என்ன செஞ்சிருச்சு? படுத்தாச்சு. சாதாரணமாக ஒரு உதுராக, ஒரு காரணமாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி ஒரு காரணம் சொல்லிக்கலாம். ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், நான் உங்களோட போருக்கு புறப்பட்டு தான் வந்தேன், போருக்கு புறப்பட்டு தான் வந்தேன், என்ன செய்ய ஒட்டகம் இப்படி படுத்துக்கிச்சே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி காரணம் சொல்லலாம். நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் காரணம். நல்ல ஒரு இஸ்லாமிய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லும்போது வீட்டில் வண்டி எடுக்கும் போதே ஐயோ டயர் பஞ்சரு, அதனால இன்னைக்கு போக முடியாது. வேற எந்த வழியும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், தேட மாட்டோம். டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா வண்டியை ஒதுக்கி வச்சு வீட்டில் சும்மா உட்காந்து கஷ்டப்பட்டு போவானே அப்படின்ட்டு. ஆனால் இவர் என்ன செய்யலை. இவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பண்படுத்தப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த தோழர் என்ன செய்யறாரு? முடிஞ்ச அளவுக்கு ஒட்டகத்தை தட்டி பார்க்குறாரு, போமா அப்படின்ட்டு. இல்லைன்ற உடனே அதை திரும்ப விட்டுட்டார். மதீனாவுக்குள்ள திரும்ப விட்டுட்டு எதையெல்லாம் அவர் சுமந்திருந்தார், கொண்டு வந்திருந்தாரோ எல்லாவற்றையும் தலையில தூக்கி சுமந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டார். எங்க நம்மளை போல ஏதாவது ஏசி போட்ட இடம் இல்லையா, அது கடுமையான வெயில் நிறைந்த பாலைவனம். அந்த பாலைவனத்தில் நடக்கிறார் இவர் தனிய. படையும் கூடையும் இல்லை. யாராவது உதவிக்கு வருவாங்கன்னு கேட்டா அதுவும் இல்லை. படையுடன் அல்லாமல் தனியாக, தன்னந்தனியாக தன்னுடைய சுமைகளை, போருக்கு செல்ல வேண்டிய சுமைகளை, ஆயுதங்களை, சாப்பிடுவதற்குரிய சதனங்களை, தண்ணி எல்லாத்தையும் சுமந்துட்டு நடக்கிறார். படை கொஞ்சம் தூரம் போன உடனே மக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்ல என்னென்ன பேர் வரல. ஒரு இடத்துல தங்குறாங்க ஓய்வு எடுக்கிறதுக்காக. மக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லா இன்னென்ன பேர் வரவில்லை. அதுல இவருடைய பேரை கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அபூதருக்கு அல்லாஹு அப்படியே ரசூலுல்லாஹ், ஏன்னா அந்த சஹாபி பற்றி ரசூலுக்கு தெரியும், அவரு வேற எந்த காரணமும் இல்லாம பின்னால் நிற்க மாட்டார் அப்படின்னு. அபூதருக்கு அல்லாஹு ரஹ்மத்து செய்யட்டும், அவரு காரணத்தோடு தான் பின்தங்கி இருந்தார் என்று சொன்னால் அவர் அதை பெற்றுக்கொள்வார் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் பேசாம இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படியே படை ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் தூரத்தில் ஒரு மனுஷன் கெட்டுக்கூடியமா சுமந்துட்டு நடந்து வர்றார். தூரத்தில் அந்த மனிதரை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, வஹி அறிவிப்பாக இருக்கலாம், அல்லாஹ்வுடைய அறிவிப்பாக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தார்கள், அது அபூதராக இருக்கு.
யாராக இருக்கட்டும், அது அபூதர் அவர்களாக இருக்கட்டும் என்று சொல்லுவாங்க. மனிதர் நடந்து வந்தார், கஷ்டப்பட்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவருக்கு அந்த கஷ்டப்பட்டதெல்லாம் தெரியல. படையோடு சேர்ந்துட்டோம், ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டோம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால் ஒரு முன்னறிவிப்பை கொடுக்கின்றார்கள். வஹுவ யஈஷு வஹ்தா வயமூது வஹ்தா வயஹ்ஷுரு வஹ்தா. அந்த மனிதர் இருக்கிறார், அவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாயால் அவர்கள் போற்றப்படுகிறார். அப்படி இவர் இப்படித்தான் தனியாகவே நடப்பார், தனியாகவே மரணிப்பார், தனியாகவே நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு சிறப்புக்குரியவராக அவரை புகழ்ந்தார்கள். என்ன காரணம்? கதை கேட்கவா? கதையை கேட்கவா? இது கதைக்காக வேண்டி அல்ல. அந்த பாலைவனத்தையும் அந்த கடுமையான சூட்டையும் அவர் நடந்து வந்த அந்த நிகழ்ச்சியும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. யார் முடியுமா? யாருக்காக எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அவர்கள் சகித்திருக்கின்றார்கள் சகோதரர்களே. அந்த அளவுக்கு எதற்காக வேண்டி அவர்கள் சகித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும். உலகத்தில் எதை இழந்தால் என்ன, இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்க வேண்டும். நல்ல அமல்களின் மூலமாக அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை அவர்கள் ஆராய்ந்தார்கள், தேடினார்கள், கண்டுபிடித்தார்கள், செய்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அவர்களுடைய நிலைமை. ஆக வணக்கங்கள் மட்டுமல்ல, இன்ன பிற அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள் நிறைய இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன மிம்மா யல்ஹிகுல் முஃமினு மின் அமலிஹி வ ஹஸனாத்திஹி பஅத மௌத்திஹி. ஒரு மனிதன், ஒரு முஃமினுக்கு அவனுடைய மரணத்துக்கு பின்னால் அவனுடைய அமல்களை கொண்டு அவனோடு சேரக்கூடிய அமல்களாக நிறைய இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். இல்மன் அல்லமஹு வ நஷரஹு. கல்வி, அவனுக்கு கிடைத்த கல்வி, அந்த கல்வியை அவன் கற்று அவன் கற்றுக் கொடுத்து அதை பரவச் செய்தான். ஒரு கல்வி, அதை கற்றுக் கொடுத்து பரவச் செய்தான். இதற்கு எவ்வளவு பெரிய நன்மை என்று சொன்னால், அதை யாரெல்லாம் கற்கின்றார்களோ, யாரெல்லாம் அதன் மூலம் நேர்வழி பெறுகின்றார்களோ, அவர்களுடைய நன்மையை போன்று இவருக்கும் நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கும் மரணத்துக்கு பின்னால். அதற்கடுத்ததாக வலதன் சாலிஹன் தரக்கஹு, அவர் விட்டு விட்டு சென்ற சாலிஹான ஒரு சந்ததி, அவருக்கு பின்னால் அவருடைய வாரிசு அவரை போன்று சாலிஹான நல்ல சந்ததி. அந்த சந்ததி என்னவெல்லாம் செய்வாங்க? அந்த தகப்பனுக்காக வேண்டி அப்பேற்பட்ட ஒரு நல்ல சந்ததி கிடைத்தால் அவர் என்னவெல்லாம் செய்வான் நினைத்து பாருங்க. பாப்பா என்னென்ன நற்செயல்கள் செய்திருந்தாரோ அந்த நற்செயல்களுக்கெல்லாம் இவனும் என்ன செய்வான்? அந்த நன்மையை திரும்ப செய்வான். அதே மாதிரி தன்னுடைய தகப்பன் யார் யாருக்கெல்லாம் உதவி செய்திருந்தாரோ அவர்களை எல்லாம் தேடி தேடி போய் உதவி செய்வார். தன்னுடைய தகப்பனுடைய இல்மு யாருக்கெல்லாம் பயன்பட்டதோ அவர்களுக்கெல்லாம் ஆதரவளிப்பார். என்ன நன்மைகள் செய்ய முடியுமோ அந்த நன்மைகளை எல்லாம் தகப்பனுடைய வழியிலே செய்யக்கூடிய, முழு முக்கியமாக அந்த தகப்பனுக்காக வேண்டி மனமுருகி பிரார்த்தனை செய்யக்கூடியவனாக ஒரு மகன் இருப்பான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த நல்லமல், அவர் காட்டிய அந்த நல்ல அமல் நாளை மறுமை வரைக்கும் ஒரு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை இதன் மூலம் அல்லாஹ் ஏற்படுத்துவார். ஒரு ஏடு, அவர் மக்களுக்கு பயனுள்ளதாக எழுதி வைத்து சென்ற ஒரு ஏடு. அவர் மஸ்ஜிதன் பனாஹு, அல்லது ஒரு பள்ளியை அவர் கட்டி இருந்தால், அல்லாஹுக்காக வேண்டி, இறை திருப்திக்காக வேண்டி ஒரு பள்ளியை அவர் கட்டி இருந்தால். பள்ளியை கட்டுவது என்பது இதுக்கு மட்டுமல்ல ரசூலுல்லாஹ் பயன்படுத்தியது, வேற எதுக்கும் பயன்படுத்தியிருக்காங்க? அப்ப நீங்களே கேட்டுட்டு மட்டும் தான் இருப்பீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இது இந்த சொல்லுங்க, சொர்க்கத்தில் ஒரு வீடு கிடைப்பதற்கு ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை போட்டு பள்ளியை கட்டுங்க, சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும், சொர்க்கத்தில் வீடு கிடைக்கும். அப்ப கேட்டா சொல்ல வேணாம்.
படிக்கக்கூடிய இல்மு பயன்படாமல் போவதை விட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள் அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஉ, யா அல்லாஹ், எனக்கு பயன் தராத கல்வியை நான் கற்பதை விட்டும் அவனிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எல்லாரும் பாதுகாப்பு தேடுகிறாங்க. கடைசியில் வருது. அப்போ என்ன சொன்னாங்க? ஒரு பள்ளியை அல்லாஹ்வுடைய பாதையில இஹ்லாஸோடு உள்ள தூய்மையோடு கட்டி கொடுப்பது. அது மட்டுமல்ல, அவ் பைத்தன் லி இப்னி சபி, வழிப்போக்கர்களுக்காக வேண்டி ஒரு சத்திரம், ஒரு வீடு, ஒரு சத்திரம் கட்டி கொடுப்பது மிகப்பெரிய நன்மை உள்ள காரியம். இன்னைக்கு இந்த காலத்தில் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்திலும் தேவையில்லாம ஆகாது, இருக்கும். அதனுடைய பயன் வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். பயணிகளுக்கு நிலக்குடை கட்டுவதாக இருக்கலாம், அந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு ரூபத்தில் அப்படி ஒரு நற்கர்மம் கட்டாயம் இருக்கும். அப்போ அன்றைய காலங்களில் மக்கள் பயணம் செல்வதற்காக வேண்டி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஒட்டகங்களிலோ கோவர் கழுதைகளிலோ குதிரைகளிலோ பயணம் போகும்போது அந்த பயணத்துக்கு இடையிலே அவர்களுக்கு தங்கி ஓய்வெடுப்பதற்காக வேண்டி தேவைப்படக்கூடிய ஒரு இடம், ஒரு சத்திரம். அதை போன்று அவ் நஹரன் அஜ்ராஹு, மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நதியை வெட்டி கொடுப்பது. ஒரு பெரிய நதி இருக்குது, அந்த நதியிலிருந்து ஒரு பெரிய ஒரு ஊருக்கு அதற்காக வேண்டி ஒரு வாய்க்கால் போட்டு அதை வெட்டி கொடுக்கிறது. இதையும் நற்கர்மமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். மட்டுமல்ல, அவ் சதகத்தன் அஹ்ரஜஹா மின் மாலிஹி ஃபி ஸிஹ்ஹத்தி வ ஹயாத்திஹி, அவருடைய செல்வத்திலிருந்து பொருளிலிருந்து அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும் போதே அவர் செய்திருக்கக்கூடிய தான தர்மங்கள். மத்தியானம் சொன்னோம் ஏற்கனவே தான தர்மங்கள் பற்றி, சதக்காவை பற்றி சொல்லியாச்சு. அப்படிப்பட்ட அந்த தான தர்மங்களும் அமல் சாலிஹாத்தாக நாளைக்கு மறுமையிலே மனிதனுக்கு பயன்படும். அது அவனுடைய மௌத்துக்கு பின்னாலும் அவனுக்கு போய் சேரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார். ஆக இப்படியும் நல்ல அமல்கள் நிறைய இருக்கு. அப்துல்லாஹ் இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதர் இருந்தார் மதீனா. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிற்பாடு சந்தித்து முஸ்லீம் ஆயிட்டார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை இவர் எப்படி சொல்றார் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு தோணிச்சு, என்ன ரசூல் வர்றாங்க ரசூல் வர்றாங்க ரசூல் வர்றாங்கன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொல்றார், 3-4 முறை சொல்றார், கதிம ரசூலுல்லா கதிம ரசூலுல்லா கதிம ரசூலுல்லா அப்படின்னோடனே எனக்கு ஒரு ஆசை, சரி போய் பார்ப்போமே இவர் யாரு. அப்படி போய் பார்க்கறதுக்காக வேண்டி வருகிறார் அப்துல்லாஹ் இப்னு சலாம். வந்தவர் என்ன சொல்றார் தெரியுமா? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே அவர் சொல்றாரு, ஃபஜித்து ஃபின் நாஸிலி அன்துர ஃபலம்மா தபய்யனத் வஜ்ஹுஹு அரஃப்து அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கதா. அவருடைய மூஞ்ச பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு, இவர் ஒரு பொய் சொல்லக்கூடிய ஆளா இல்லை, ரசூலுல்லாஹ் பார்த்து இல்லை. இன்னும் அவருக்கு லைக் பண்ண அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஃபகான அவ்வலு ஷைஇன் சமிஅத்துஹு, அவர் சொன்னதாக நான் கேட்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம், யா அய்யுஹன் நாஸ் அஃப்ஸுஸ் ஸலாம் வ அத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாமுன் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நன்மையின் பக்கம் ஏவுகின்றார்கள், நல்ல அமல்களின் பக்கம், அமல் சாலிஹாத்துகளின் பக்கம் ஏவுவதை இவர் காணுகிறார். காணும்போது அவருக்கு மனசுல என்ன தோணுது? பரவாயில்லையே அப்படின்னு. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அஃப்ஸுஸ் ஸலாம், மக்களே உங்களுக்கு மத்தியில் சலாத்தை நீங்கள் பரப்புங்கள். சலாம் சொல்லுவது தனி சப்ஜெக்ட். அது சலாத்தை பரப்புவது என்பது தனி சப்ஜெக்டா பேசலாம். அந்த அளவுக்கு சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்வது மிகப்பெரிய ஒரு காரியம். மக்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லுன்னா ரொம்ப ஈஸியா சாலை அப்படிங்கிறது இல்லை. என்ன சொல்றாருன்னே தெரியும், என்ன வார்த்தையை சொல்றாரு தெரியும். சாலை என்னது அது? அதை தெளிவாக சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் அவ்வளவு பிரச்சனை என்னது? தெளிவாக சொல்ல முடியாதா? ரொம்ப வேகம் போற போக்கில் அடிச்சுட்டு போறது அது தப்பு. அதனால
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த கற்றுத்தந்த மாதிரி சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்சுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். வஅத்இமு த்ஆம், உணவளியுங்கள். நீங்கள் உணவளிப்பதில் மிகுந்த பரக்கத் இருக்கிறது. திருப்தி ஒரு மனிதனை முழுக்க முழுக்க திருப்திப்படுத்துவதற்கு என்னதான் செய்ய முடியும்? காசை கொடுத்தா திருப்திப்படுவாங்க? யாராவது காசை கொடுத்து திருப்தி பெற்றிருக்காங்களா? இது வரைக்கும் கிடையாது. சாப்பாடு கொடுத்து பாருங்க, திருப்திப்பட்டுருவான். அப்பா போதும், நிறுத்து, போதும் போதும் சொல்றது இதில் மட்டும்தான், சாப்பாட்டில் தான். அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஏவுகின்றார்கள். நீங்கள் அத்இமு த்ஆம், உணவு வழங்குங்கள். வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் குடும்ப பந்தங்களை சேர்த்து கொள்ளுங்கள். இதுவும் பெரிய ஒரு காரியம். இந்த காரியங்கள் அவருக்கு சரியான முறையில் விளங்கினால்தான் அவருக்கு திடீர் மனமாற்றம் ஏற்படுது. வஸிலுல் அர்ஹாம், நீங்கள் குடும்ப பந்தங்களை சேர்த்து கொள்ளுங்கள். மக்காவில் மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? ரசூலை பார்த்து, இவர் எங்களுக்கு இடையில பிரிவினை உண்டு பண்ணிவிட்டார், இவர் ஒன்னா இருந்த அண்ணன் தம்பிகளை எல்லாம் அடிச்சு பிரிய வச்சுட்டா அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் என்னவாக இருந்தது? சிலுல் அர்ஹாம், நீங்கள் உங்களுடைய இரத்த பந்தங்களை முறிக்காதீர்கள். இதற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரசூலுல்லாஹ் பேசியிருக்காங்க. அப்படி ஒருவன் இரத்த பந்தத்தை முறிக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய உறவை அவனிடத்திலிருந்து கட் பண்ணிவிடுவான். ஒன்னாவது எப்ப கொடுத்த வாக்குறுதி? அரசுடைய காலை அந்த உறவு பற்றி கொண்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சுகிறது, என்னை முறிப்பதிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்போவே அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, உன்னை யார் முறிக்கின்றார்களோ அவனை நானும் முறித்து விடுவேன், போதுமா அப்படிங்கிறாங்க. இரத்தம், சொந்த பந்தங்கள், அவைகளை ஒரு நிலைக்கும் முறிக்கலாகாது. முறிச்சிட்டீங்கன்னா மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், இப்ப சொல்லக்கூடிய இந்த சப்ஜெக்ட் இருக்க என்னது, என்ன சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோம்? நற்செயல்கள், நல்லறங்கள், நல்ல அமல்கள், அமல் சாலிஹாத் வல் பாக்கியாத்து சாலிஹாத், இவைகள் அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நீங்க செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, என்ன செய்யப்படாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. ஃபஜஅல்னாஹு ஹபாஅம் மன்சூரா, அவைகளை எல்லாம் பரத்தப்பட்ட புழுதிகளாக மாற்றி விடுவோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏற்கப்படாத அமல்களை பற்றி அவர்களுடைய அமல்களின் பக்கம் நாம் திரும்பி அவற்றை பரத்தப்பட்ட புழுதியாக மாற்றி விடுவோம். புழுதினால் என்ன பயன்? அப்போ அதற்குரிய முக்கிய காரணம், நீங்கள் குடும்ப பந்தங்களை முறிக்க கூடாது. முடித்தவர்களாக தொழுதும் பிரயோஜனம் இல்லை, நன்மை செய்தும் பிரயோஜனம் இல்லை, சதக்கா செய்தும் பிரயோஜனம் இல்லை, ஜக்காத்து கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை, ஹஜ்ஜிக்கே போயும் பிரயோஜனம் இல்லை. அப்ப ரசூல் அதனுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்த்தித்தான் சொல்லுகிறார். எப்படி? நீங்கள் சிலுல் அர்ஹாம். அடுத்ததாக சொன்னார்கள், வஸல்லு பில்லைலி வன்னாசு நியாமுன் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம். மக்கள் எல்லாம் இரவிலே தூங்கிக் கொண்டிருப்பார்கள். மக்கள் தூங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் தொழுகுங்கள். அப்போது இவைகளெல்லாம் செய்தால் ததுகுலுல் ஜன்னத பிஸலாம், ரொம்ப சுலபமாக சலாமத்தோடு சுவனத்திலே நுழைந்து விடலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இப்போ பாருங்க, எவ்வளவு நல்லறங்களே ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க, துணுக்கு துணுக்காக. நாம் செய்வது மட்டும்தான் நல்ல அமல்கள் என்று நினைக்கக்கூடாது. பல நிலைகளில், பல நேரங்களில் துணுக்கு துணுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவோ ஆயிரக்கணக்கான நல்ல அமல்களையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அது எவ்வளவு குறைந்ததாக இருந்தாலும் பிரச்சனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னாங்க, ஒரு மனிதர் இருந்தார், அவரு நன்மையை செய்யறது கிடையாது, நன்மை செய்யவில்லை. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் மக்களுக்கு கடன் கொடுப்பார், கஷ்டப்பட்ட மக்களுக்கு கடன் கொடுப்பார். கடன் கொடுத்துட்டு அதை வசூலிக்க செல்லக்கூடிய தன்னுடைய வேலையாளரிடத்தில் என்ன சொல்லுவார் என்று சொன்னால், ஹுதுமா தயஸ்ஸர,
ரொம்ப ஈஸியாக தர்றவண்டா வாங்கிக்கோ. வத்ருக்கு மா உஸ்ர், யார் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களை விட்டு விடு, ரொம்ப கஷ்டப்படுறவங்கள விட்டு. வத்தஜாவஸ் லஅல்லல்லாஹு யத்தஜாவஸு அன்னா, நீ என்ன செய், கடுமையாக பிடிக்காத லேசாக்கு, அல்லாஹும் நமக்கு லேசாக்கிடுவான். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். அதிகம் கடன் கொடுக்குறாரு, பிடிக்கிறாரு, சாதாரணமாக தொழுகையெல்லாம் நடத்துவார்னு நினைக்கிறார். அதை சொல்லலை, அவர் அதிகமாக நன்மை செய்யாதவர் அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட மனிதனுக்கு அவர் ஃபலம்மா ஹலக்க, அவர் அழிஞ்சிட்டார், அதாவது மௌத்தாயிட்டார். மௌத்தானப்போ காலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல லஹு, அவரிடத்திலே அல்லாஹ் கேட்கிறார், ஹல் அமில்த ஹைரன் கத், நீ எப்போ நன்மை செய்வது கிடையாதா அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்லலா, இல்லை, அதிகமான நன்மைகள் நான் செய்ததில்லை. இல்லா அன்னஹு கானலி குலாமுன், எனக்கு ஒரு வேலைக்காரன் தான், அவன் வந்து வெளியே போய் கடன் வசூலிக்க போகும்போது இப்படி செய்வான், அவன்கிட்ட இப்படி சொல்லி விடுவேன், அவ்வளோதான் அப்படிங்கிறார். அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்கிறார். ஏன்னா அந்த அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனிக்கணும். அவர் சும்மா சொல்லல, பணத்தை கொடுத்துருக்காரு. யாராவது விடுவாங்களா? எதை கொடுத்துருக்காரு? பணத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் பெரிய சைத்தானியத்து. அந்த பணத்தை கொடுத்தவர் வசூல் செய்யும் போது மக்கள் மத்தியில் ரொம்ப கடுமையாக நடந்துக்கிடல, மக்களுக்கு கொஞ்சம் இலகுவாக்குறார். வேங்கினவன் கொஞ்ச நாள் இல்லை அப்படின்னாலும் விட்டு பிடிச்சி பின்னர். அப்போ இந்த மாதிரி செய்யக்கூடிய காரணத்தினால் அவருடைய இதயத்தில் நல்ல ஒரு எண்ணம் இருக்கு. என்ன எண்ணது? அல்லாஹுவை பற்றி எண்ணம். அல்லாஹ் நமக்கு தருவான். லாஸ்ட் அவர் தான் சொல்றார், நீ லேசாக்கி கூட அல்லாஹ் நமக்கு லேசாக்குவான். அப்போ அந்த உறுதியான எண்ணத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூலி கொடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி பாருங்க. ஆக அதிகமான அமல் செய்யாதவரிடத்திலும் தூய்மையான எண்ணம் இருக்கும்போது ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட நன்மைகளை வழங்குவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். பேசிக்கொண்டிருக்கும் போது திடீர்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ், இப்போது யத்லு அலைக்கும் ரஜுல் மின் அஹ்லில் ஜன்னா, உங்களிடத்திலே ஒரு மனிதர் வருவார், சுவனவாசி அப்படின்னா, சுவனவாசியான ஒரு மனிதர் இப்போ வருவார் அப்படின்னு. மக்கள் எல்லாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க, யார் வராங்க அப்படின்ட்டு. அப்போ ஒரு அன்சாரி தோழர் இடது கையில் செருப்பை பிடித்தவராக உதவு செய்து தாடியிலிருந்து தண்ணீர் வழியக்கூடிய நிலையிலே பள்ளிக்குள்ள வரார். இதை மக்கள் பார்த்து அப்படியே இருந்தார். மறுநாளும் இதை சொன்னார்கள், மூன்றாவது நாளும் சொன்னார்கள். இப்படி சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் இப்படி 3 நாள் சொன்ன உடனே பிரசித்தமான தோழர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர் வீட்டுக்கு போகும்போது கூட போறார். இவர் திரும்ப வீட்டுக்கு போறாருல, கூட போறார். போய், தோழரே, நான் என்னுடைய தந்தை இடத்திலே பிணக்காகிவிட்டேன், அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கேன், 3 நாளைக்கு வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், உங்க கூட தங்கலாமான்னு கேட்கிறேன். சும்மா ஒரு விட்டு. அப்ப அவரும் என்ன செய்யறாரு? தங்கிக்கிங்க, தாராளமா தங்கிக்கிங்க அப்படின்ற. இவர் எதற்காக வேண்டி தங்கினார்னு சொன்னா, சொர்க்கவாசி என்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய அமல்கள் செய்வார் அப்படின்னு எதிர்பார்த்து தங்குறாங்க. என்ன செய்யறாருன்னு கவனிக்கிறது. அவர் என்ன செய்யறாரு? அவரு இரவு படுக்கிறார், தூங்குறார். இரவு படுத்து தூங்கக்கூடிய நேரத்தில் இடையிலே வந்து ஏதாவது அப்படி கண் விழிப்பு வந்தா என்ன சொல்லுவாரா? அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன செய்வாரா? தக்பீர் சொல்லுவார், அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார், லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுவார். அப்படி உருண்டு படுக்கும்போது புரண்டு படுக்கும்போது என்ன செய்வார்? இப்படி மட்டும் சொல்றார். அது வந்து ஒரு நல்ல பழக்கம், நமக்கு கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல பழக்கம். தூக்கத்திலிருந்து விழிப்பு வரும்போது எதையாவது நினைக்காம அல்லாஹ்வை நினைச்சு சுப்ஹானல்லாஹ் சொல்றது, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றது, அல்லாஹ் அக்பர் சொல்றது நல்ல பழக்கம். அப்ப இப்படி மட்டும் செய்யறாரு. அப்புறம் அவருக்கு ஃபஜ்ர் நேரத்தில், சஹர் நேரத்தில் எந்திரிக்கிறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, படுக்கிறாரு, பள்ளிக்கு போறாரு, ஃபஜ்ருக்கு போறாரு. 3 நாளும் பார்த்தாரு, இதுதான் நடக்குது. அப்ப அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை சுவனவாசின்னு சொன்னாங்க, ஆனா உங்ககிட்ட நாங்கள் நீ எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய நன்மையெல்லாம் நீங்க செய்யற மாதிரி
எனக்கு தெரியல, இரவு நீங்கள் நின்று வணங்குவீர்கள் என்று நினைத்துத்தான் நான் உங்களுடைய அமல்களை நான் கணக்கெடுப்பதற்காக வேண்டித்தான் உங்களிடத்தில் தங்கினேன், பாப்பாட்ட சண்டையெல்லாம் போடலன்னு விஷயத்தை சொல்லிட்டேன். அப்போ என்ன காரணம், எதனால் அப்படி நீங்கள் இந்த அளவுக்கு புகழ் பெற்றீர்கள் என்று அவரிடத்தில் கேட்கும்போது அவர் தெரியாதுன்ட்டார், எனக்கு தெரியாது அப்படின்ட்டார். இருந்தாலும் என்று கேட்கும்போது அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், அதாவது நான் என்ன செய்வதில்லை, மற்ற மனிதர்களை பற்றி غير أني لا أجد في نفسي لأحد من المسلمين غشا, முஸ்லிமான வேறு எந்த மக்களை பற்றியும் நான் மோசமான எண்ணம் கொள்வதில்லை, நல்லெண்ணம் மட்டும்தான் கொள்கிறேன். ولا أحسده على شيء أعطاه الله إياه, அல்லாஹ் யாருக்காவது கொடுத்திருக்கக்கூடிய நன்மைகளை பார்த்து நல்ல வசதிகளை பார்த்து நான் பொறாமை கொண்டதும் கிடையாது அப்படின்ட்டார். ஒரே ஒரு காரியத்தை தான் சொன்னார், மக்களை பற்றி நல்லதாக நினைக்கிறோம், நல்ல விதமாக நினைக்கிறோம். இன்னொன்று, அல்லாஹ் எவ்வளவு அவருக்கு வசதியை வாய்ப்பை கொடுத்திருந்தாலும் அவரை பற்றி நான் பொறாமை கொள்வது கிடையாது. அப்போ அவங்க சொல்றாங்க, நீங்க பெற்றுக்கொண்ட நற்குணம் அதுவே, எங்களுக்கு நிறைய பேருக்கு முடியாததும் இதுவே அப்படின்ற. சரியா? நமக்கு யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு முடியாதது தான், முடியாத காரியம். இப்பேற்பட்ட ஒரு நற்குணம் நம்மிடத்தில் இருப்பது, மக்களை பற்றி நல்லெண்ணம் கொள்வது என்று சொல்வது பெரிய ஒரு காரியம். அது திடீர்னு நமக்கு சேராது, அது கொஞ்ச நாள் பழகினாத்தான் வரும். ஏன்னா சைத்தான் இருக்கிறால நம்ம எடுத்த மனசுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பான், திடீர் என்று எண்ணங்களை தோற்றுவிக்கக்கூடியவன். மின் ஷர்ரில் வஸ்வாஸில் கன்னாஸ், வஸ்வாச உருவாக்கி விட்டு அவன் போயிடுவான், நம்ம அந்த வஸ்வாசையும் கொண்டு நடக்கும். சரியா? யோசிச்சு பாருங்க, நிறைய பேருடைய காரியத்தில் நம்ம என்ன செய்வோம், அவர் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு சாதாரணமா நம்ம பேசக்கூடிய பேச்சு கூட ஒரு பொறாமையான பேச்சாகத்தான் வெளிப்படும். அவருக்கு என்னப்பா, அந்த மாதிரியான பேச்சுக்கள் தான் அந்த பொறாமையை வெளிப்படுத்தக்கூடிய பேச்சுக்கள். இவைகளை தவிர்த்து கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். ஆக இந்த மாதிரியான ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டதனால் அவரை சுவனவாசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டியிருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி நற்செயல்களால் நமக்கு நாளை மறுமையிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதை நம்முடைய லட்சியமாக வைக்கணும். நிறைய விஷயங்கள் சொல்லியாச்சு, செய்ய வேண்டிய, அதாவது அமல் சாலிஹாத்துகளில் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடியது அல்லாத பல விஷயங்கள். நாளைக்கு மறுமையில் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார், وَمِنْكُمُ الَّذِينَ وَعَدَ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَعَمِلُوا الصَّالِحَاتِ, உங்களிலிருந்து அல்லாஹுவை யார் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் நற்கர்மங்கள் யார் செய்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான், லயஸ்தஹலிஃபன்னகும் ஃபில் அர்தி கமா ஸ்தஹலஃபல் லதீன மின் கப்லிக்கும், உங்களில் உலகத்திலேயே என்ன நன்மை கிடைக்கிறது, உங்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை போன்ற நன்மைகள் உங்களுக்கும் சேரும். வலையுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதி இர்தலா லஹும், அப்படி அல்லாஹ் திருப்திப்படக்கூடிய விதத்தில் உங்களை நிச்சயமாக அவன் நிலைப்படுத்துவதற்காகவும் அவர்களுடைய அச்சத்தை திட்டமாக அமைதியை கொண்டு மாற்றி விடுவதாகவும் அல்லாஹ் வாக்களிக்கிறான். உலகத்தில் என்ன செய்யறான், நிறைய வாக்குறுதி, நமக்கு ஆட்சி அதிகாரத்தை தருவதாக, நம்மிடத்திலே அமைதியை நிம்மதியை ஏற்படுத்துவதாக எல்லாம் வாக்குறுதி அளித்துவிட்டு கடைசியில அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவர்கள் எதையும் இணை வைக்காது என்னையே வணங்குவார்கள், அந்த மனிதர்களுக்கு நாளை மறுமையில் நற்கூலியை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலு சாலிஹாத்துகளுக்காக வேண்டி கொடுப்பதாகவும் ரப்புல் ஆலமீன் சொன்னார். இப்படி ரப்புல் ஆலமீன் மறுமையில் நிறைய காரியங்களை நம்முடைய அமலு சாலிஹாத்துகள் மூலமாக சொல்லித் தருகிறார். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு குண்டை தூக்கி போட்டார்களா இல்லையா மக்கள் மத்தியில்?
உட்கார்ந்துருந்தாங்க, மக்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் யாரும் உங்களுடைய அமல்களின் மூலமாக நாளை மறுமையில் சொர்க்கத்தில் போக முடியாது அப்படின்றாங்க. அமல்கள் செஞ்ச உடனே அல்லாஹ் சொர்க்கத்தை தந்துருவான்னு எதிர்பார்க்கிறீங்களா? சொல்லிட்டான். அப்போ சஹாபா பெருமக்கள் திரும்ப கேட்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுடைய நிலைமை என்ன? வலா அன்த யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களும் அப்படியா? கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா அன வமா அன, நானும் அப்படித்தான், இல்லா ஐயத்தகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் உள்ள அந்த கருணையை கொண்டு என்னை பொதிந்தாலே தவிர, அவனுடைய கருணை கிடைக்கும், கருணை பார்வை. அதைத்தான் மெயின். நம்ம என்ன செய்தாலும் அந்த செய்ததற்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கூலிகள் இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய திருப்தி, அவனுடைய கருணை. அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த மக்களை அழைக்கப்படும். நம்மெல்லாம் நிறைய அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே சென்று நின்று அந்த அமல்கள் மூலமாகவல்ல, அவனுடைய கருணையின் மூலமாக நம்மை சொர்க்கத்தில் நுழைவித்து விட்டார் என்றால் அந்த கருணை மிக கடுமையான கருணை, விசாலமான கருணை. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அன்ஃபக ஸௌஜைனி ஃபீ ஸபீலில்லாஹ், 2 ஜோடிகளை யாராவது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார், துஇய மின் பாபி மின் அபுவாபில் ஜன்னா நூதிய ஃபில் ஜன்னா, அவர் சுவனத்து மலக்குகளால், அதனுடைய காவலர்களால் அவர் வரவேற்கப்படுவார். அவர் வரவேற்கப்படுவார். அப்ப இதிலிருந்து நம்ம எதை விளங்கிக் கொள்ளணும்? செய்பவை இறை திருப்திக்கு மட்டும் செய்யப்பட்டதாக இருப்பதை. அதை ரசூலுல்லாஹ் திரும்ப விவரிக்கிறாங்க. ஃபமன் கான மின் அஹ்லி ஸலாத், எவர் சிறந்த தொழுகைக்கு உரியவராக இருக்கிறார். அஹ்லி ஸலாத் தொழுபவர் அல்ல, அஹ்லி ஸலாத் தொழுகையை உடையவர், தொழுகைக்கு சொந்தக்காரர். நேரத்துக்கு வேளைக்கு நமக்கு நேரம் கிடைக்கும் போது வந்து எல்லா வேலையும் முடித்து நமக்கு எப்போது நேரம் கிடைக்கும் போது வந்து நிறைவேற்றி போகிற எந்திரத்தனமான தொழுகைக்கல்ல, அஹ்லி ஸலாத்தாக இருக்கணும். தொழுகையை எதிர்பார்த்து காத்து ஜமாஅத்தோடு விரும்பி தொழக்கூடிய. அப்படி இருந்தா என்ன கிடைக்கும்? துஇய மின் பாபி ஸலாத்தி, சொர்க்கத்துக்கு பாபு ஸலாத் என்று வாசல் இருக்கிறதா, அந்த வாசலில் அழைக்கப்படுவார்கள். அதே போன்று வமின் அஹ்லில் ஜிஹாத், அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் போரிடக்கூடியவர்களாக இருந்திருந்தால் துஇய மின் பாபில் ஜிஹாத், அப்படி ஒரு ஜிஹாதினுடைய வாசலில் அழைக்கப்படுவார். வமன் கான மின் அஹ்லி ஸதகா, யாராவது சதக்கா செய்வதை விரும்பக்கூடிய நன்மக்களாக இருந்தால் பாபு சதக்காவிலே அழைக்கப்படுவார். யாராவது நோன்பாளிகளுடைய நோன்பி அஹ்லி ஸியாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் துஇய மின் பாபிர் ரையான், ரையான் என்ற வாசலில் அழைக்கப்படுவார். இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டே போனப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிறுத்தி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் ஃபஹல் யுதுஆ அஹதுன் மின் ஹாதிஹில் அபுவாபி குல்லிஹா, யாராவது ஒருவர் இந்த எல்லா வாசல்லையும் அழைக்கப்படுவாரா, வரவேற்கப்படுவாரா? அப்படிங்கிற எப்படி எண்ணம் பாருங்களேன் அவருக்கு. ஏதாவது ஒண்ணுல போலாமே அப்படிங்கிற மாதிரி எல்லா வாசல்களையும் சேர்த்து யாராவது வரவேற்கப்படுவாங்களா யார் சொல்லுங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் வேற, உயர்ந்த எண்ணங்கள். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அர்ஜு அன் தக்கூன மின்ஹு, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். அபூபக்கர் அவர்களே, நீங்கள் அப்படி சொர்க்கத்தின் அனைத்து வாசல்களிலிருந்தும் அழைக்கப்படக்கூடிய வரவேற்கப்படக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு நன்மை அவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள்? மனுஷர்கள் இல்லையா? அவர்கள் நம்மை போல மனிதர்களாகத்தானே இருந்தாங்க, நம்மை போன்ற மனிதர்களாகத்தான் இருந்தாங்க. ஆனால் உலகம் நம் கண்ணை மறைத்திருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான அமல்களும் உலகத்தை சார்ந்தே இருக்கிறதுனால தான் என்ன செய்யப்படுது, நம்முடைய நிலைமை அப்படி கொஞ்சம் கூட மேலே வராமல் இருக்கிறது காரணம். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொழுதுட்டோம்னா மனசெல்லாம் நடந்துட்டு ஆகா போதும் அப்படிங்கிறது. ஆனால் சஹாபாக்கள் இரவு
கால்கடுக்க நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சஹாபி அவருடைய வீட்டுக்கே போய் அவர் கூடவே இரவு தங்கி அவருடைய அந்த தொழுகை என்ன செய்கிறார், தடுக்கிறார். அந்த அளவுக்கு தொழுகிறார், படுக்க மாட்டார். படிய கொஞ்ச நேரம் அப்படின்ட்டு தடுக்கிறாங்க. கொஞ்சம் படுத்து தூங்கு, அப்புறமா தொழுதுக்கலாம். இவர் தூங்கியாச்சுன்னு பார்த்துட்டு அவர் திரும்ப எந்திரிச்சு தொழ ஆரம்பிக்கிறார். திரும்பவும் பிடிச்சு படுக்க வைக்கிறார். அப்ப இந்த மாதிரியான சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அவருடைய சமூகத்திலே அவருடைய அந்த இடத்துல இருந்தார்கள். அதே போன்று துஆக்களை பாருங்களேன், முடிச்சுவோம். துஆக்கள் நிறைய துஆக்கள் படிக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ஒவ்வொரு அணு அணுவாக நமக்கு நன்மையை தர வேண்டும் என்று நாடி நம்ம தான் அதை விரும்பல. இப்போ நிறைய துஆக்கள் நமக்கு தெரியும். பள்ளிக்குள்ளே எப்போ ஏறும்போது, பாத்ரூமுக்குள்ளே ஏறும்போது, வண்டியில் ஏறி உட்காரும் போது, இப்படி நிறைய துஆக்கள் தெரியும். இந்த தெரிந்த துஆக்களை பயன்படுத்துகிறோமா? அதுதான் ஒரு முக்கியமான கேள்வி. உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், உங்களில் எத்தனை பேர் உங்களுடைய வீடுகளுக்கு உள்ளே சென்று ஏறும்போது மனைவியுடைய பேரை சொல்லியே பாத்துமா அப்படின்னு கூப்பிட்டு ஏறாரா? இல்ல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜி வ கைரல் மஹரஜி பிஸ்மில்லாஹி வலஜ்னா வ பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா வ அலல்லாஹி ரப்பினா தவக்கல்னா என்கிற துஆவை ஓதி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு போய் ஏறுறீங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமையை. இதை ஒன்று நீங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுங்க. இதை படித்து இதை நம்ம நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தீங்கன்னா நிச்சயமாக ஷைத்தானுடைய குழப்பங்களுக்கு ஒரு அளவுக்கு நம்முடைய வீடுகளில் இடம் இல்லாமல். என்ன ரசூலுல்லாஹ் அதுக்குத்தான் கற்றுனாங்க, ஷைத்தானை வெளியே தள்ளுவதற்குரிய துஆ. கூடவே வருவான். நம்ம எங்கேருந்து எங்கே போகிறோமோ அந்த போகிற இடத்துலேருந்து அப்படியே கூட நம்ம கூட தொற்றிக்கிட்டே வருவான். அவன் வெளியே தள்ளணும்னா இந்த துஆ வரும். அதுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நடைமுறைப்படுத்தலாமா? அப்போ இது படித்தா மட்டும் போதாதுங்கிறதுக்கு நம்ம தான் உதாரணம். படிச்சிருப்போம், இன்னைக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் படிப்பாங்க. ஆனால் அடுத்த வருடம் இதே நேரம் கேட்கும்போது அவர்களுக்கு ஞாபகம் இருக்காது. என்ன காரணம்? படித்தவன் மறந்துருச்சு. ஏன் மறக்குது? ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்குள்ளே எத்தனை முறை போய் ஏறுற? ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 5 முறை நீ ஏறினால் 5 முறை உச்சரிக்க வேண்டுமே. அப்போ எப்படி மறக்குது? உச்சரிக்கிறது கிடையாது. அதனால தான் ஆக மறக்கடிப்பதற்கு உரியவன் நம்மிடத்திலே பக்கத்திலே இருக்கும்போது அவனிடத்திலிருந்து பாதுகாவல் தேடிக்கொண்டு நிச்சயம் இதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சபதம் எடுத்துக்கொள்ளுங்க. அல்லாஹ் ரப்பல் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னொரு நேரத்தில் சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில், இந்த கால அவகாசத்தில் நாம் செய்யக்கூடிய நல்ல அமல்களை நாம் முறையாக செய்து அவனுடைய திருப்திக்காக வேண்டி மட்டும் செய்து அதனுடைய முழு நன்மைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த ஒரு வாய்ப்பை நாம் அடையும். ரப்புல் ஆலமீன் இதற்குரிய வாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. தெரிந்த காரியங்களை நடைமுறைப்படுத்தவும், தெரியாதவர்களுக்கு அறிமுகப்படுத்தவும், மற்றுள்ளவர்களுடைய நன்மைகளை அவர்களுடைய நன்மைகளை நாமும் பங்கு கொள்வதற்கு பாத்திரமான எல்லா காரியங்களிலும் ஈடுபடுவதற்கு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார் வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.